ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ப்ரூனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கார்டு எடுக்கிறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் இருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போலயே எழுந்தாச்சு. ஏன்னா அந்த ஐடி கார்டு வாங்க போகிறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன டைம் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து 9 மணிக்குள்ளனா பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்களை பிக் பண்ணுறதுக்காக 7:30 போல் வந்து வந்திருந்தாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. எப்போவும் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறவங்க தான். ஸோ அவங்க வந்து உங்களை கொண்டு போய் நாங்கள் விட்டுறேன், கஸ்டம் ஆஃபீஸில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து அந்த க்ரீன் ஐடி கார்டு வந்து வாங்கணும். ஸோ அதனால் நாங்கள் 7:30க்கெலாம் கிளம்பிட்டு போயாச்சு. அங்கே அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8:15க்கெலாம் அங்கே போயாச்சு. ஆனால் அங்கே போனோன்னே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்படியே யூனிவர்சிட்டி போயிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே திங்கிங்காகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணலாம் சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். எதுவுமே அந்தளவுக்கு காய்கறிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து இந்த வெள்ளை கலர் சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன பிரியாணி மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். அதோட ஒரு தக்காளி போட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து அரைச்சி போடும்போது நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. சுண்டல் மட்டும் போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அது ஒன்று வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு அதோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். அதில் வந்து மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா பசங்க காரம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்கன்றனால. அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அந்த சுண்டலையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் சேர்க்கல. ஸோ லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது வந்து பொன்னி அரிசின்றனால 2 கப் அளவு சேர்க்குறேன் 1 கப் அரிசிக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டலாம். இது கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும், சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சா போதும். இந்த பொன்னி அரிசிக்கு 3 விசில் வச்சாலே வெந்துடும். ஸோ ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எத்தனை விசில் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் ஆனதுக்கப்புறமா எடுத்து அப்படியே ப்ரெஷர் அதுவாகவே தானாகவே ரிமூவ் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கோங்க. இன்னுமே சூப்பராக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இங்கே ப்ரூனே வந்ததுலேருந்து அதெல்லாம் நான் வாங்கவே இல்லைங்க. அது எங்கே கிடைக்குன்னு அந்தளவுக்கு தெரியல. ஸோ அந்த இந்தியன் மார்க்கெட், இந்தியன் க்ராசரிஸ் கிடைக்கிற இடங்களுக்கு போனால் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நான் இன்னும் போகலை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். மிகில் என்ன பண்ணுற? கேரட் சாப்பிட்றியா? எது குறிச்ச மாதிரி குறிச்சிட்ருக்க?
எப்படி சாப்பிடுவா கேரட்டு? சாப்பிட்டு காமி. அதுவும் என்ன பண்ணுற? டிவி பார்க்குறியா? என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? போட்டு தரவா? கேட்ட லெமன் ரைஸ் கேட்ட? இந்தா இந்தா. ஸ்பூன் வேணுமா? கடலை ரைஸ். ஸ்பூன் வேணுமா? கடலை வேணாமா? அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஸோ நான் இந்த ரைஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இந்த ரைஸை வச்சுலாம் சாப்பிட முடியாது, கீழே கடையில் போய் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து எனக்கு சிக்கன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்றைக்கி இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு சிக்கன் சாப்பிட ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா கீழே ஹோட்டல் பக்கத்துலேயே தான் கீழே போனாலே வாங்கிடலாம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1/2 kg சிக்கனும் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சிக்கனோட போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு சிக்கனில் மசாலா, உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு வேணும்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே அந்த ஹோட்டலில் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி சிக்கன் சமைச்சாங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது மசாலா நல்லா ஊறி இருக்கட்டும் சொல்லிவிட்டு இதை நான் சும்மா ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அந்த பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அதே மாதிரி சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வேகணும், ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது சேர்த்துக்கலாம். தக்காளியை நார்மலாக கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதுக்காகவே நான் எப்போவுமே அரைச்சி சேர்த்துறது. இப்போ அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். அது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மசாலா, உப்பு எல்லாமே இறங்கி அதில் உள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இறங்கி நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. சரி நம்மளும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அந்த கொண்டக்கடலை பிரியாணியோட அந்த சிக்கனை வச்சு சாப்பிடையில செம்மையாக இருந்துச்சு. நல்லா ரைஸும் நல்லா கரெக்டாக வெந்திருந்துச்சு, அடி பிடிக்கல, நல்லா பொழுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே முகில் தூங்கிட்டான். ஸோ நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முகிலை சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் போயிட்டு மதியமும் நாங்கள் அவ்வளோக்கா சாப்பிடலை. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.